நான் எக்ஸாம்ல காப்பி வச்சிருந்தனாலே தப்பா தான் எழுதுவேன். முதல்ல என்னைய கூப்பிட்டா நான் என்ன செய்யறது? யாராவது முன்னாடி 2 பேர் பேசினா அதுல இருந்து ஒரு 2 பாயிண்ட் எடுத்து கல்வெடுத்து வைக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து ஏற்றி விட்டா எனக்கு புரியுதுனே. இந்த வேலையை பார்த்துங்க. வந்திருக்கக்கூடிய அனைத்து தாய் மாமன்களுக்கும், இனிமேல் தாய் மாமன்களாக ஆள போகிறவர்களுக்கும், அந்த அழகான மாப்பிள்ளைகளுக்கும், இந்த தாய் மாமன்களையும் மாப்பிள்ளையும் என்னைக்கு ஒத்துமையாவே வச்சிருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களையும் வருகிற விழாக்க முடியும் சார்பாக வரவேற்கிறோம். மாமன், அதாவது இந்த மாமன்ற உறவு வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு உணவா இருக்கு. அதை பத்தி தான் படம் பேசுது, அதை பத்தி தான் பத்திரிக்கை எல்லாரும் பேச போறாங்க. அதையே நானும் சொல்லல. நான் ஒரு மாமன், நான் ஒரு தாய் மாமன்றதை மட்டும் ஷேர் பண்ணிட்டு நான் பேசுறதுக்கு பெரிய இடத்துல வந்திருக்காங்க, அவங்க எல்லாம் பேசுறதை கேட்போம். எங்க அக்கா பசங்க அப்படி வந்து ஜெய்சா ஜெய்சூர்யா. நான் தாய் மாமன் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு. எங்க அக்கா பையன் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் போயிட்டாப்ல. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து கதை சொன்னோடனே, அதாவது நான் வந்து அவனை மாமா கூப்பிடுவேன், அவன் மாப்பிள்ளை கூப்பிடுவான். நாங்கள் பயங்கரமான நண்பர்கள். இந்த மாமா ஃப்ரெண்டை வந்து நம்ம ஏன் மாமா மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறோம்னா அதுல ஒரு பயங்கர நட்பு இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம தாய் மாமான்னு எப்பயுமே நமக்கு வந்து ஒரு நண்பர்களா நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்க முடியும். பிரச்சனையும் வரும், ஆனா பயங்கரமா ஷேர் பண்ணி அது மாதிரிதான் எங்க அக்கா பசங்க என்கிட்ட அவங்க அப்பா கிட்ட கேட்கறத விட என்கிட்ட நிறைய கேட்பாங்க. அது அன்பு நட்பு எதுவா இருந்தாலும் ரொம்ப அந்யோன்யமா இருக்கும் அந்த உறவு. ஃபர்ஸ்ட் ரொம்ப இந்த கதையை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா இப்படி ஒரு மாமனா நம்ம இல்லையே. நாளைக்கு இந்த படத்தை பார்த்துட்டு எங்க அக்கா சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குமே, ஏடா இதெல்லாம் நீ என்னைக்காவது ஒரு நாள் பண்ணிருக்கியாடா? இந்த மாதிரி பல வீட்டுல பஞ்சாயத்து வரப்போது. இப்படி ஒரு மாமனை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு மாமன் இப்படி எப்படி எல்லாம் இருக்கணும், எந்த மாதிரிலாம் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும், இப்படி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு மாமன் தான் நம்ம அண்ணன் சூரியன் இந்த படத்துல மிக சிறப்பா நடிச்சிருக்காங்க. அது மாதிரி நண்பன் வந்து சிறப்பா கலக்கியிருக்கான். இந்த படம் கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு படமா இருக்கும். அதுதான் நிச்சயமான முறையில இந்த படம் கதையை கேட்டுட்டு படம் முடிச்சுட்டு டப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது ஒன்னே ஒண்ணுதான் தோணுச்சு. இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீனும் ஆகட்டும், ஒவ்வொரு சிச்சுவேஷன் ஆகட்டும், ஒவ்வொரு டைலாக் ஆகட்டும், எதையாவது எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது நம்ம கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில கிராஸ் பண்ணியிருப்போம். இதுல வரக்கூடிய ஏதாவது ஒரு வசனத்தை நம்ம வாழ்க்கையில நம்ம பேசியிருப்போம். ஏதாவது ஒரு சிச்சுவேஷனாவது நம்ம லைஃப்ல நடந்திருக்கோம். அந்த அளவுக்கு லைஃப்ல ரொம்ப கனெக்டிவிட்டியான ஒரு படமா இருக்கும். நிச்சயமா இந்த தாய்மாவன் உங்க எல்லாரையும் ஏங்க வைப்பான். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பான ஒரு படமா வந்திருக்கு மாமன். எல்லாரும் படத்தை பாருங்க. நிறைய பேருக்கு அங்க பேசுறதுக்கு அவங்கெல்லாம் பேசட்டும். நன்றி, வாய்ப்பு.